35 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ரெண்டாவது லைனிங் கிளாத் கிடையாது, நார்மல் கிளாத் கிடையாது. இது வந்து டிசைன் ப்ளவுஸ். ஸோ இதில் வந்து 35 சைஸ் ப்ளவுஸ் எப்படி வந்து கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 90 பாயிண்ட் வந்து போதுமானது. நம்ம ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நார்மலாக 90 பாயிண்ட் அப்படிங்கிறது போதுமானது. பாருங்கள், டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு நம்ம சைட்லையும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பகுதி இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் இது வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா உள் பக்கம். சரிங்களா? ராங் சைடு இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ரைட் சைடு. ஃபர்ஸ்ட் பாருங்க, கீழ்ப்பக்கம் அன்ஈவனாக இருக்கு, அதனால ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பேக் பார்ட்ல நம்ம ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த 1.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து பிளவுஸோட ஹைட் உயரம் அப்படின்னா 13.75. 13.75ல் இன்னும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறோம். நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண. ஸோ 14.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல 14.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 2 இடத்துல மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உடனே லைன் போட்டுருங்க. அடுத்து செஸ்ட் ரவுண்டு 35 சொன்னோம். 4 இன்ச் வந்து ஃபார்முலா படி ஆட் பண்ணுவோம். 39. 39 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.75. அந்த 9.75 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நெக் விட்த் மார்க் பண்ணோம். நெக் விட்த்தை பொறுத்த வரைக்கும் 2.25 மார்க் பண்ணலாம், 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணலாம். எதை பொறுத்து நம்ம மார்க் பண்ணணும்னா, அவங்களுக்கு நார்மல் ஷோல்டர் அப்படின்னா நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணலாம். இதுவே வந்து ஃபங்க்ஷன் ட்ரெஸ் அப்படின்னா ஷோரா நம்ம 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணலாம். சரிங்களா? இதுவே வந்து ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான். சரிங்களா? அதுவே வந்து ஒரு வேலைக்கு போகிற பெண்கள், சரிங்களா, ஒரு டீச்சர்ஸ் ஆகட்டும், டெய்லியும் ஜாப்க்கு போகிறவங்களாகட்டும், இவங்க மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது நம்ம 2.25 தான் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோல்டர் வந்து அகலம் கொடுக்கும் பொழுது, இந்த நெக் விட்த் வந்து நம்ம அகலம் கொடுக்கும் பொழுது ஷோல்டர் வந்து லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வேலைகளில் கவனம் போகாது. இந்த இடத்துல லூஸாக இருக்குது அப்படிங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறோமா அல்லது டெய்லி வேராக ஸ்டிச் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நெக் விட்த்தை நம்ம முடிவு பண்ணணும். அடுத்தது ஸ்ட்ரைட் ஷோல்டரா அல்லது ஸ்லோப்பிங் ஷோல்டரா, அதாவது சரிவான ஷோல்டரா நேரான ஷோல்டரா அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம முடிவு பண்ணணும். நேரான ஷோல்டர் அப்படின்னா 2.5 இன்ச் வைக்கலாம். சரிவான ஷோல்டர்னா 2.25 தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வராது. சரிங்களா? இப்போ நான் மார்க் பண்ண போகிறது 2.25. அடுத்தது ஷோல்டரோட அகலம் அப்படின்னா 2.5. 3/4 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2.25 2.5 ப்ளஸ் 3/4 இன்ச் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு 5.5 இன்ச் கிடைக்குது. இப்போ டோட்டலாக ஹாஃப் ஷோல்டர்னு பார்த்தோம்னா 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சு அப்படியே நம்ம கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். அடுத்து ஆம்கோல் லென்த்து. ஆம்கோல் உயரம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஹாஃப் ஷோல்டரும் ஆம் லென்த்தும் சேமாக தான் வரும். அந்த 5.5 அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 2 இடத்துல மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? 5.5ல் சென்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2.25. இந்த 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பகுதியில் அதே போல் சென்டர். இதில் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச் வருது. அப்போ 2 இன்ச் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது சென்டர். இப்போது இந்த 3 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணி வளைவு போடணும். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு பாருங்களேன், கரெக்டாக இந்த 3 மார்க்கிங்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம ஸ்கேல் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணிக்கலாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஆம்கோல் ரவுண்ட் அப்படிங்கிறது 8.25 இன்ச்சு தேவை. இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டோங்களா? இப்போது மார்க் பண்ண இடத்துக்கு கீழ்ப்பக்கம் செக் பண்ணுங்கள் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு. இந்த ரவுண்டு பகுதியை ஷோல்டருக்கு இது மாதிரி 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுது. ஹோல்
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு. ஸோ நம்மளுக்கு 8 இன்ச்சு ஒன் சைடு தேவைப்படுது. சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கு கீழே நம்ம செக் பண்ணுறோம். சரியாக 8 இன்ச் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இதில் 8.5 இன்ச் வந்தது அப்படின்னா ஆம்கோல் லென்த்தை குறைச்சிக்கோங்க. இதுவே வந்து உங்களுக்கு 7.5 இன்ச்சு தான் வந்திருக்கு அப்படின்னா லென்த்தை ஒரு 1/4 இன்ச் அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு. பேக் நெக்கு 8 இன்ச் போதுமானது. நீங்கள் 8.5 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். ஆனால் 8 இன்ச்சு தான் இவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 2.25 மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த இடத்துல 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல குறைவாகவும் இந்த இடத்துல அகலம் அதிகமாகவும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். லைன் பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும். அப்போ தான் நம்ம பேக் நெக் வந்து ட்ரா பண்ணும் பொழுது இந்த நெக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் யூ நெக் வந்து ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சைடு உயரத்தை செக் பண்ணுங்க. சைடு உயரம் 8.25 இன்ச் வருது. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உயரத்தை குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சுருக்கங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம். சரிங்களா? அதுக்காக இந்த 1/4 இன்ச் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த செஸ்ட் ரவுண்டு கிட்டையும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத் கிடையாது. அதே போல் நார்மல் ப்ளவுஸும் கிடையாது. இது வந்து டிசைன் ப்ளவுஸ். ஸோ இதுக்கு லைனிங்கும் நம்ம கொடுக்காம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த பகுதி கரைப்பகுதியாகவும் இல்லை, பிசுறு பகுதி. ஸோ நம்ம இதில் 1 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். 1 இன்ச் மார்க் பண்ணால் தான் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்ட லைனில் இருந்து நம்ம சரியான அளவு அப்படின்னா 6.5 இன்ச்சு கையினுடைய உயரம். நம்ம 7 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா? அதுக்காக 7 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்ல இருந்து உள்பக்கமாக 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் 2 இடத்துல 3.5 இன்ச்சுக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம 8 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த 8 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. சரிங்களா? போதுமானது. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த தையலுக்கான அளவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து ஆம்கோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு. அடுத்து தையலுக்கான அளவுகளையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம செக் பண்ணும் பொழுது 9.5 இன்ச் இருக்குது. லென்த் வைஸ் 9.5 இன்ச் இருக்குது. இதில் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா 4.25 இன்ச்சு. 4.25 இன்ச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இதில் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும். அதே போல் இந்த இடத்துலையும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 இன்ச் உள் பக்கம், இந்த சைடு 1/2 இன்ச் வெளிப்பக்கம். இப்போது இந்த மாதிரி சி மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் ஆம்கோல் வளைவு நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது இந்த 4 பீஸாக 2 பீஸாக அப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டபுள் பீஸாக ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த ஹேர் கட்டுக்கு இந்த பக்கம், அதே போல் இந்த ஹேர் கட்டுக்கு உள் பக்கமாக இது மாதிரி டெப்த் எடுத்துக்கலாம்.
டெப்த் எடுத்த பகுதி ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் ராங் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய பீஸை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் எடுத்து இந்த மேலே கரெக்டாக கிராஸ் வைஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ண போகிறது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ஸோ அந்த மாதிரி கிராஸ் வைஸில் வச்சுக்கலாம். இப்போது பேக் பார்ட்டோட அளவுகளை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பேக் பார்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் சைடை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடும் நம்ம வந்து ஷோல்டரோட லைனையும் இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்கேலை வந்து எடுக்க வேண்டாம், நம்ம அப்படியே வச்சுக்கலாம். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் உள்பகுதியில் இந்த மாதிரி டெப்த் எடுத்த மாதிரி நம்ம வந்து வளைவு ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல லைட்டாக வந்து கிராஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நெக் லைன் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்காக, லூஸ் கிடைக்காம இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்து ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னா நம்ம 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்ட லைன்ல இருந்து மேல் பக்கமாக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லையும். அடுத்தது கிராஸினுடைய அளவு அப்படின்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட அகலம் அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 மார்க்கிங்க்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லைன், நெக்ஸ்ட் இந்த 2 மார்க்கிங்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கிங் லைட்டாக ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் டெப்த் எடுக்கணும். இந்த லைனை வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு அதே போல் இந்த லைனும் இப்போ இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பில் மட்டும் நம்ம டெப்த் எடுத்தோம்னா போதுமானது. இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கிங்கிட்டையும் ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் ராங் சைடுங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதி பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டி வி பட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். 11.5 இன்ச் இருக்கு. ஸோ இந்த பீஸ் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு பட்டிக்கு வந்து போதுமானது. நம்ம ரஃபாக தான் எப்பவுமே வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நான் ரஃபாக வந்து கட் பண்ணியிருக்கோம். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது. இதில் அகலம் பாருங்க 6 இன்ச்சே இருக்கு. மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 லேயர் இருக்குது சரிங்களா. உள்பகுதியில் ஒரு லேயர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ராங் சைடு இது போல் நோட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு நம்ம ரஃபாக வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் கிராஸ் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட்டி பீஸ், ஃப்ரண்ட் பார்ட், கொக்கி பட்டி, வி பட்டி, ஸ்லீவ் பார்ட் அண்ட் பேக் பார்ட். இந்த பதிவில் 35 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். அடுத்த பதிவில் இந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.